அது ஒரு பெருங்கனவு. தமிழ்க் கழகக் காலம். ஆசான் மா. செந்தமிழன். செப்டம்பர் 29, 2025 அன்று இணையவழி பழகு தமிழ் வகுப்பில் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். பழகு தமிழ் இணையவழி வகுப்பு 2வது பருவத்தில் இருக்கிறது. முதல் பருவம் எழுத படிக்க எளிமையான வழிமுறைகள் கற்பித்தல் என்ற அளவில் இருந்தது. 2வது பருவம் தமிழ்க் கழக நூல்கள் அறிமுகம் மற்றும் திணை விளக்கம் என்ற அளவில் தொடங்கி அதன் 2வது பாடம் இன்று இடம்பெறுகிறது. தமிழ்க் கழக நூல்கள் திணை வகையில் பாடமாக நடத்தப்பட இருக்கின்றன. அந்நூல்கள் குறித்த ஒரு அறிமுகம் வேண்டும் என்பதற்காக இந்த பாடத்தினை நான் முன்னெடுக்கிறேன். அடுத்த வகுப்பிலிருந்து தமிழாசிரியர் காந்திமதி திணை கொள்கைகளை கழக பாடல்கள் வழியாக அறிமுகப்படுத்துவார். முதல் பருவத்தில் பலர் சேர்ந்திருந்தாலும் தொடர்ச்சி, தேர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பருவத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் இதனை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் செம்மையினருக்கும் ஆசிரியருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு தனிமையில் அமர்ந்து கொண்டு ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி தமிழ்க் கழகம் என்பது என்ன என சிந்தித்தால் ஒரு பெருங்கனவு விரியத் தொடங்கும். தமிழ்க் கழகம் என்பது என்ன, அதில் நிகழ்ந்தவை யாவை, இருந்தோர் யாவர் என்ற கேள்விகளுக்கு சிந்தையில் விடை தேடினால் நமக்கு கிடைக்கும் கருத்துகள், செய்திகள் நம்புவதற்கு அரியவையாக உள்ளன. தமிழ்க் கழகத்தில் நிகழ்ந்தவை யாவும் கனவு போல் இருக்கின்றன, அல்லது ஒரு கதை கேட்பது போல் அச்செய்திகள் உள்ளன. காலத்திலும் மனநிலையிலும் அறிவிலும் அந்த கனவிலிருந்து நாம் வெகு தொலைவிற்கு வந்துவிட்டோம். அக்காலத்தில் பிறந்திருக்க கூடாதா என்ற ஏக்கம் ஒரு புறம் இருக்கிறது. அக்காலத்திலும் நாம் பிறந்திருந்தோம் என்ற இனம் புரியாத ஒரு உணர்ச்சியும் அவ்வப்போது வருகிறது. நாம் அக்காலத்திலும் இருந்தோம் என்ற அந்த உணர்ச்சிதான் இன்றைக்கு அந்நூல்களை பயிலவும் அவற்றை இசையாக்கவும் கற்பிக்கவும் ஒரு உந்துதலாக எனக்கு இருக்கிறது.
மனதிற்கு மிகவும் நெருக்கமான நிகழ்வுகள் சில காலத்திற்கு பிறகு இனிய கனவு போல் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தும். அவ்வாறான மயக்கம் எனக்கு தமிழ் கழக நூல்களை பற்றி உரையாடும் போதெல்லாம் வருவதுண்டு. அந்த உணர்ச்சிக்கு ஆட்படாமல் கருத்துக்களை முன்வைப்பது மிக கடினமானதாகவே எப்பொழுதும் இருக்கும். எதை கூறுவது, எதை தவிர்ப்பது, எதனை உறுதியாக கொள்வது, எதனை எடுத்துக்கொள்ள வாய்ப்பில்லை என்ற தடுமாற்றம் அந்த இனிய கனவிலிருந்து எழுந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு கழகம் மீண்டும் வந்துவிடாதா என்ற ஏக்கம் இந்த பிறவியில் எனக்கு உண்டு. எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும் அந்த ஏக்கம் பிறவிகளின் தொடர்ச்சியாக, தொடர் கண்ணியாக இருக்கும் என்பதனை நான் உணர்கிறேன். ஏனெனில் தமிழ் கழகம் என்பது ஆறாம் அறிவாகிய மனதின் உச்சத்தை எட்டியவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. சிந்தை வழியாக அம்மையப்பனை நெருங்கியோர் அல்லது அம்மையப்பரால் அரவணைக்கப்பட்டோர் இருந்து இயற்றிய கழகம் அது. அதில் உள்ள பல கொள்கைகள் நம்புவதற்கு கடினமானவையாக இருக்கின்றன. இறையனார் அகப்பொருள் உரை என்ற ஒரு நூல் உண்டு. அந்த பெயரை நோக்கினாலே சில வியப்புகள் அனைவருக்கும் எழும். இறையனார் அகப்பொருள் உரை. இதனை இயற்றியவர் நக்கீரனார். நக்கீரன் எனும் அந்தணர் அல்லது புலவர். இவர் திருமுருகாற்றுப்படை என்ற நூலை இயற்றியவர் என்ற கருத்து நிலவுகிறது. நக்கீரன் தான் இயற்றிய நூலுக்கு இறையனார் அகப்பொருள் உரை என்று பெயரிட்டான். ஏன்? தமிழகத்தை அயலவர் சூழ்ந்து தமிழ் மரபு மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட போது தொல்காப்பியம் தடை செய்யப்பட்டது. வேறு பல நெருக்கடிகளும் இருந்திருக்கலாம். தொல்காப்பியம் ஏன் தடை செய்யப்படுகிறது என்ற கேள்வி எழுந்தது. இந்த நூலுக்கு
உரை விளக்கம் சொல்வதற்கு இந்நாட்டில் எவரும் இல்லை என்று ஆட்சியாளர்கள் கூறினார்கள். அதாவது தமிழர் இலக்கணத்தை பதிவு செய்த நூலுக்கு உரை விளக்கம் சொல்வதற்கு எவரும் இல்லை என்று தமிழ்நாட்டை ஆண்ட அயலவர்கள் கூறினார்கள். அந்நிலையில் நக்கீரன் தொல்காப்பியத்தில் உள்ள அகப்பொருள் கருத்துக்களை உரை விளக்கமாக எழுதுகிறான். அதனை நூலாக வெளியிடுகிறான், அதனை கற்பிக்கிறான். இந்த நூலுக்கு நீ எங்கனம் உரை விளக்கம் எழுத இயலும், இதனை விளக்குவதற்கு எவரும் இல்லையே என்ற கேள்வி எழுந்த பொழுது, இதனை நான் விளக்கவில்லை, இறைவனே உரை எழுதி கொடுத்தான் என்று கூறுகிறான். அதனால்தான் அதன் பெயர் இறையனார் அகப்பொருள் உரை. உரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் எனில், ஒரு கருத்து இறுக்கமானதாக செறிவானதாக இருக்கையில் அதனை உரசுவது போல் அல்லது பொன்னை அதற்குரிய கல்லில் உராயச் செய்து அப்பொன்னை மிளிரச் செய்வது போல் எடுத்து விளக்குவது, அதுதான் உரை. உரை நடை என்ற எழுத்து வழக்கு இன்று இருக்கிறது. இது மரபில் இல்லை, இக்காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது என்று ஒரு கருத்து பரப்பப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட நூலின் பெயரே இறையனார் அகப்பொருள் உரைதான். அந்நூல் உரைநடை என்ற வடிவத்தில்தான் இன்றும் இருக்கிறது. கண்ணெதிரே சான்று இருந்தும் கைகளில் அச்செல்வம் இருந்தும் உரைநடை என்ற வழக்கமே தமிழர்களிடம் இல்லை என்று தமிழர்களே நம்பும் அவலம் ஒரு கொடுங்கனவு. இதுவும் ஒரு கனவாகவே இருந்து விடாதா என்றுதான் இருக்கிறது. தொல்காப்பியர் பதிவு செய்த நூல்களின் வகைகளில் உரை நூல் என்பதும் ஒன்று. அது ஏறத்தாழ 7000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது. அக்காலத்திலேயே நூல்களின் வகைகளில் உரை நூலையும் அவர் பதிவு செய்தார். செறிந்த கருத்துக்களை எளிமைப்படுத்தி உரைத்தல் உரைநூல் என்றாகும். அம்மரபு தொல்காப்பியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயினும் அது தொல்காப்பியர் காலத்தில் தோன்றியதல்ல, அவர் காலத்திற்கு முன்பிருந்தே இருக்கிறது. அதனைத்தான் அவர் நம்மிடம் இருக்கும் நூல் வகைகள் இவை என்று பதிவு செய்தார். எனில் உரைநடையில் நூல் இயற்றும் வழக்கத்திற்கு ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மரபு தமிழில் உண்டு. முதற்கழகம் 12,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம். தொல்காப்பியம் 2ஆம் கழகத்தை சேர்ந்தது. அது 7,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று நாம் கருதலாம். 7
இப்படி இறையனார் அகப்பொருள் உரை என்ற நூலின் பெயரே நம்புதற்கரிய பெருங்கனவை சுமந்து கொண்டிருக்கிறது. அந்நூல் முதல் தமிழ்க் கழகத்தை நிறுவி அதில் வீற்றிருந்தோர் யாவர் என்று கூறுகிறது. அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் முக்கண்ணனார், குன்றெறிந்த முருகவேள், என்று ஒரு சிலரை அது ஒரு சில பெயர்களை வரிசைப்படுத்துகிறது. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளாகிய முக்கண்ணனார் நம் இறைவன். குன்றெறிந்த முருகவேள் என்பது தெய்வம். அகத்தியர் எனப்படுபவர் ஒரு மனிதர். முதல் தமிழ்க் கழகத்தை அமைத்து அதில் வீற்றிருந்தோர் என்ற பெயர் வரிசையில் அகத்தியர் என்ற மனிதரின் பெயர் முதலில் இருக்கிறது. இறைவன் பெயர் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. தெய்வத்தின் பெயர் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. இதுதான் தமிழ். இந்த மாண்பு இறைவனே தமிழுக்கு வழங்கியது. முதல் தமிழ் கழகத்திற்கு உரிய தலைநூல் அகத்தியம் என்று இறையனார் அகப்பொருள் உரை பதிவு செய்கிறது. அகத்தியம் என்ற நூல் என்ன கொள்கையை முன்வைத்ததோ அதனை அருளியவனே திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளாகிய இறைவன்தான். அகத்தியர் இறைவனை உணர்ந்த ஒருவர். இறைவனை உணர்ந்த ஒருவர் இயற்றிய நூல் தலைநூல். இறைவன் உணர்த்திய நூல் தலைநூல். இறைவனால் உணர்தல் பெற்றவர் கழகத்தின் முதல் நிலையிலும் உணர்த்திய இறைவன் 2ஆம் நிலையிலும் வைக்கப்படுதல் அந்த இனிய பெருங்கனவின் ஒரு பகுதி. 3ஆம் நிலையில் குன்றெறிந்த முருகவேள் வைக்கப்படுகிறான். அவன் ஒரு தெய்வம். இந்த முருகவேளை தலைமகனாக கொண்டு அவனை தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு திருமுருகாற்று படை இயற்றியவர் நக்கீரன். தன் தெய்வத்தின் பெயரை 3ஆம் நிலையில் அதே நக்கீரர் வைக்கிறார். ஏனெனில் இறைவன் உடல் எடுத்து வந்து அமர்ந்திருக்க நேராது. அது இறையியலுக்கு மாறானது. அவ்வாறு இறைவன் உடலெடுத்து வந்தான் என்று கூறுதல் தமிழ் கொள்கைக்கே எதிரானது. குன்றெறிந்த முருகவேள் தெய்வ நிலையை அடைந்தவன். அவனும் உடலெடுத்துதான் வந்து அமர்ந்தான் என்று கருதுவதற்கு வாய்ப்பு ஏறத்தாழ இல்லை. ஆயினும் முக்கண்ணனாரும் முருகவேளும்
வழிநடத்தி வினைப்படுத்தி தமிழ்க் கழகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வினைப்பட்டவர்களில் தலைவராக இருந்தவர் அகத்தியர். மாந்த பிறப்பில் இருந்து இறை அருள் பெற்று கழகத்தை முன்னெடுத்தவர் அவரே என்பதனால் அவர் முதல் நிலையில் வைக்கப்படுகிறார். இதனால்தான் தன் தலைவன் என்று முருகனை பாடித் திரிந்த நக்கீரனார் அத்தலைவன் பெயரையே மூன்றாவதாக குறிப்பிடுகிறார். இது தமிழ்க் கழகத்துக்கு உரிய மாண்பு. தமிழ்க் கழகம் பாண்டியர் அவையில் தொடங்கப்பட்டது. அம்மரபினரால் தான் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. சேரர்களும் சோழர்களும் பிற குறுநில மன்னர்களும் வேந்தர்களும் பாண்டியருக்கு பகைவராகவும் இருந்தனர். அவர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறவும் செய்தனர். சேரன் பாண்டியனை வீழ்த்தினான், சோழன் பாண்டியனை சிறைப்பிடித்தான் என்ற செய்திகளை புறநானூற்று பாடல்கள் பதிவு செய்கின்றன. அவ்வாறு பாண்டியன் தோற்றான், சேரன் வென்றான், சோழன் வென்றான் என்ற செய்தியை புலவர்கள் பாடுகையில் அப்பாடல்களை ஏற்று அவற்றை கழக பாடல்களாக அரங்கேற்றம் செய்தவர்கள் அதே பாண்டியர்கள். ஒருவேளை பாண்டியர் தம் பெருமைதாம் தமக்கு பெரிது என கருதி இருந்தால் சேரர்கள் சோழர்கள் என்ற இனம் என்ற பேரரசு மரபு இருந்த தடம் கூட இருந்திருக்காது. இங்கு தமிழ்தான் மையம், அதுவே தலைமை. எந்த குலம், எந்த பிரிவு என்ற பேதம் ஏதும் இல்லை என்பது தமிழ்க் கழகத்தின் சாரமான கருத்து. இறைவனை இரண்டாம் இடத்திலும் தெய்வத்தை மூன்றாம் இடத்திலும் இருத்தி ஒரு மனிதரை முதலிடத்தில் வைத்த தொடக்கமே அப்படிப்பட்டது என்பதனால் பாண்டியர் தம் எதிரிகளின் வீரத்தையும் தம் மரபின் தோல்வியையும் அரங்கேற்றியதில் வியப்பு ஏதும் இல்லை. ஆயினும் இன்றுள்ள மனித நடைமுறைகள், உணர்ச்சிகள், செருக்குகள் ஆகியவற்றில் இருந்து கொண்டு கண்மூடி அச்சூழலை சிந்தித்தால் அது ஒரு இனிய கனவாகத்தான் இருக்கிறது. இக்காலத்தில் அவ்வாறு நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அது நிகழ்ந்தது. ஒரு காலத்தில் அது அப்படித்தான் இருந்தது. நம்புவதற்கு மிக கடினமானதாக இருக்கிறது.
ஆயினும் அது அப்படித்தான் இருந்தது. நூல்களுக்கு இடப்பட்ட பெயர்கள் அந்த இனிய பெருங்கனவின் வேறு சில ஆழ்நிலைகளுக்கு இட்டுச் செல்கின்றன. ஐங்குறு 100, அக 400, புற 400, பதிற்று 10. பாக்களை இயற்றுவதற்கென்று இலக்கணம் வகுக்கப்பட்டது. அப்பாக்களை ஒரு தொகையாக்கும் போது 100 100 என்று ஒரு கணியம் பின்பற்றப்பட்டது. இப்பொழுதும் என்னால் இதனை அப்படியே நம்ப இயலவில்லை. ஆனால் அது இருக்கிறது, ஆகவே மறுக்க இயலவில்லை. எண்ணியலில் 10 என்று அழைக்கப்படும் பதின்மம் கணிய சிந்தனையின் ஓர் உச்சம். 10 என்ற எண் அமைவு இல்லையேல் இன்றுள்ள எந்த தொழில்நுட்பமும் இல்லை, எந்த நுட்பமும் இல்லை. பதின்மம் தான் எண்ணியலின் விரிவுக்கும் பெருக்கத்திற்கும் வேர். பதின்மம் இல்லையேல் எண் இயல்புகளே விரிவடைந்திருக்காது. எந்த தொழில்நுட்பத்தையும் மாந்தகுலம் முன்னெடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. எண்களை 10 10ஆக பகுத்தல், அவற்றை ஒரு 100ஆக தொகுத்தல் என்பது கணியத்தின் கற்பனை கேட்டாத ஓர் ஆழம். ஏனெனில் 10 என்பதே சுழி மற்றும் 1 ஆகியவற்றின் வளர்ச்சி விளைவு. சுழி என்ற கொள்கை இல்லை என்றால் 10 என்ற கொள்கை பிறப்பதற்கு கூட வாய்ப்பில்லை. சுழி மிக மிக இன்றியமையாத ஒரு கருத்து. சுழியும் ஒன்றும் தான் எல்லா எண்களாகவும் பிறக்கமடைகின்றன என்ற மந்திரம் தமிழ் கழகத்தில் ஓங்கி ஒலித்திருக்கிறது. அந்த இனிய கனவில் அந்த மந்திரம் ஒரு இசையாக சுழன்று கொண்டே இருக்கிறது. இதனை உறுதிப்படுத்தவும் நம் மரபினரின் அறிவை நெறிப்படுத்தவுமே 100 100 என்று பாக்கள் தொகுக்கப்பட்டன. சுழி என்ற கருத்தே பிற்காலத்தில் கண்டறியப்பட்டது, எவராலோ கண்டறியப்பட்டது என்று இன்று பேசப்படுகிறது, அதுவே நம்பப்படுகிறது. உரைநடை எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதனினும் கொடுமையாக
சுழி என்ற கருத்து குறித்த கற்பிதங்கள் நம்பப்படுகின்றன. ஆனால் நூல்களின் பெயர்களிலேயே 100 100 100 என்று பதிவு செய்து சுழி 1 10 100 ஆகிய எண் இயல்புகளை கணிய நுட்பங்களை நமக்கு அருளிச் சென்றனர் நம் தமிழ்க்கழக முன்னோர். ஒலிக்கு அளவை வகுப்பது அந்த பெருங்கனவின் உள்ளே நிகழும் இறைவனின் ஒரு அற்புத தாண்டவம். ஒலி அளவைக்கு ஆட்பட்டால்தான் பொருள்படும், இல்லை என்றால் அது இரைச்சல். ஒலிக்கு அளவை இல்லை என்றால் சொல்லில்லை, மொழி இல்லை, இசை இல்லை. இது ஒலி குறித்த நுட்பத்தின் அடிப்படையான கணிய கொள்கை. எழுத்துக்களை இலக்கணமாக பதிவு செய்யும் போதே இவை குற்றெழுத்து, இவை நெட்டெழுத்து, இவை மெய்யெழுத்து, ஒற்றெழுத்து என்று ஒலிக்கு உரிய அளவையின் அடிப்படையில் ஒரு எழுத்திற்கு பெயரிட்டவர்கள் அக்கழகத்தில் இருந்தனர். இவ்வாறான நுட்பமான ஒலி கொள்கையும் அக்கொள்கையிலிருந்து ஒரு எழுத்தின் கால அளவையை குறிக்கும் பாங்கும் அன்றல்ல இன்றல்ல என்றும் வேறெங்கும் கனவிலும் நிகழாதது, நிகழ வாய்ப்பற்றது. தமிழ் கனவில்தான் இவையெல்லாம் நிகழும். வேறு கனவில் அல்லது கற்பனையில் கூட ஒலி நுட்பத்தை கால அளவைக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் ஒரு எழுத்திற்கு வகைமை பகுத்தல் நிகழ வாய்ப்பில்லை. ஏனெனில் முதல் கழகத்தில் இருந்தவன் எம்பெருமான் முக்கண்ணன். அவன் படைத்த உலகம், அவன் வழங்கிய மொழி. ஆகவே அவன் அருமறைகளை அருளினான். அதனை பெற்று உணர்ந்து இலக்கணம் வகுப்பதற்கு அகத்தியனார் உள்ளிட்ட அந்தணர் இருந்தனர். பாக்கள் இயற்றப்பட்டன. அவற்றுக்கு இசை அமைக்கப்பட்டது என்று கூறினால் அது பிழை. கழகத்தில் பாக்கள் இசையாக இறைவனால் பிறப்பிக்கப்பட்டன என்று கூற வேண்டும். பாக்கள் பிறக்கும் போதே இசையாக பிறந்தன. இயற்றப்பட்டு பின்னர் அவை இசையாக்கப்படவில்லை. இவ்வாறு நான் கூறுவதும் ஒரு கற்பனை போல இருக்கும். எனக்கும் அது கனவு போலத்தான் இருக்கிறது.
ஆனால் இதுதான் நிகழ்ந்தது. யாப்பிலக்கண கொள்கையே இசை கொள்கைதான். ஒரு பாடல் யாப்பிலக்கணத்தின் வழி இயற்றப்படுகிறது என்றாலே இசை குறிப்பு எழுதப்படுகிறது என்றுதான் அதற்கு பொருள். அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், நற்றிணை உள்ளிட்ட யாவும் தமக்குள் கொண்டுள்ள ஒவ்வொரு எழுத்தும் இசையின் சுர சுதி குறிப்பு. ஆதலால்தான் குற்றெழுத்து, நெட்டெழுத்து, மெய், ஒற்று என்று கால அளவு எழுத்துக்கே வகுக்கப்பட்டது. ஒரு எழுத்தே கால அளவில் வகுக்கப்படுகிறது. அதன் ஒலிப்பு இலக்கணத்தால் நிலைநாட்டப்படுகிறது என்றால் அவ்வாறான எழுத்துக்களின் சேர்க்கையில் ஒலி நயத்தை தவிர வேறு என்ன இருக்கும்? ஒரு நெட்டெழுத்துக்கு அடுத்தது குற்றெழுத்து, அதன் பிறகு ஒரு மெய் என்றால் 2, 1, அரை என்று ஒலிப்பு பிறந்து விடுகிறது. இவ்வாறு 2, 1, அரை என்ற ஒலிப்பு இருந்தாலே அது இசைதான். ஒலி நயம் எனப்படுவதே ஏற்ற இறக்கம், வளைவு ஆகியவற்றால் அமைவதுதான். அதிலும் உயிரெழுத்துக்களின் ஒலிப்பு, மெய்யெழுத்துக்களின் ஒலிப்பு ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடு இலக்கணமாக வகுக்கப்பட்டு விடுகிறது. ஒரு சான்று கூறினால் நான் ஏன் இவ்வளவு வியக்கிறேன் என்று உங்களுக்கு விளங்கும். ககர மெய்யுடன் அகரம் சேர்ந்தால் அது க. ககர மெய்யுடன் இகரம் சேர்ந்தால் இ. க என்ற ஒலிப்பில் அகரம் தன் இயல்புடன் இருக்கும். க, இக், அ ஆகிய இரண்டுமே அவற்றின் இயல்புடன் இருக்கும். கி என்ற எழுத்தில் இகரம் குன்றும், இக் மிகுதியாக இருக்கும். இது இலக்கணம், தொல்காப்பியத்தில் உள்ள இலக்கணம். எந்த மெய்யெழுத்துடன் சேர்ந்தாலும் அகரம் தன் இயல்பில் குன்றாது. ஏன் அகரம் இயல்பில் குன்றாது என்ற கேள்வியுடன் சிந்தைக்குள் நுழைந்தால் அது வழங்கும் விளக்கங்கள் பெருங்கனவு அல்ல. அது ஏறத்தாழ இந்த உடலை அறுத்தெறிந்து விட்டு இறைவனோடு கலந்து விட்ட நிலைக்கு இட்டு சென்றுவிடும். அது கனவிற்கும் அப்பால் உள்ளது. அகரம் இயல்பில் குன்றாது, இகரம் குன்றி ஒலிக்கும், உகரம் குன்றி ஒலிக்கும் என்ற இந்த 3 கருத்துக்கள் இசையின் எவ்வளவு சுரங்களை, சுதிகளை ஆக்கி அருளும். இதனை இப்படித்தான் ஒலிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு எழுத்துக்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டது. ஒவ்வொரு எழுத்தும் இலக்கணத்தினால் அருளப்பட்டவை. ஆகவே அக்காலத்தில்
அவர்கள் இயற்றிய பாக்கள் இசை வடிவில் மட்டுமே இருந்தன. அதற்கு பேரே யாப்பிலக்கணம். யாத்தல் என்றால் விரிவான ஒன்றை ஒரு கட்டமைவாக்குதல் என்று பொருள்படும். யா என்பதே விரிவை குறிக்கும் பொருள் கொண்ட ஓர் எழுத்து ஒரு மொழி. அதற்கு வேறு பல பொருட்களும் உண்டு. ஆனால் அது அடிப்படைக்கும் அடிப்படையாக விரிவை குறிப்பது. யாப்பு என்பது விரிவான ஒன்றை ஒரு கட்டமைவில் நிலைநாட்டுதலை குறிப்பது. ஒலி விரிவானது, காலம் விரிவானது. ஒலியையும் காலத்தையும் ஒரு கட்டமைவிற்குள் யாத்து இயற்றினால் அது யாப்பிலக்கணம். ஒலியையும் காலத்தையும் ஒரு கட்டமைவிற்குள் நிலைநாட்ட வேண்டும். அதிலிருந்துதான் பல்வேறு பாக்கள் இயற்றப்பட்டன. நினைத்தவற்றையெல்லாம் எழுதிவிட இயலாது, நினைத்தவாறெல்லாம் எழுதிவிட இயலாது. குறுந்தொகைக்கென்று இலக்கணம் உண்டு, ஐங்குறு நூறுக்கென்று உண்டு, புறநானூறுக்கு தனி, அகநானூறுக்கு தனி, நற்றிணைக்கு வேறு இலக்கணம். கலித்தொகையின் இலக்கணம் முற்றிலும் வேறானது, அது மிக மிக தொன்மையானது. பரிபாடல் இலக்கணம் மிகவும் தொன்மையானது. பிற்காலத்திலும் அவ்விலக்கணத்தின்படி பாக்கள் இயற்றப்பட்டன. ஏன் இவற்றுக்கெல்லாம் தனித்தனி இலக்கணம் வகுக்கப்பட்டது? மாந்தர்தம் உணர்ச்சிகள், அறிவு கருத்துகள் பன்மயமாக இருக்க வேண்டும். ஒற்றைத்தன்மை அல்லது ஓரிரு தன்மைகளில் அது அடங்கிவிடக்கூடாது. இப்பேரண்டத்தின் தந்தையும் தாயும் இம்மொழியை படைத்திருக்கிறார்கள். இப்பேரண்டம் எப்படி பன்மயமானதோ அப்படி அவர்களின் குழந்தைகள் பன்மயமாக இருக்க வேண்டும். உணர்ச்சிக்கேற்ற பன்வகை இருக்க வேண்டும். உணர்ச்சிக்கேற்ற சொல் அமைவு குழந்தைகளுக்கு வேண்டும். அவையாவும் ஒரு ஒழுங்கில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யாப்பிலக்கணம். இவ்வாறான இறுக கட்டப்பட்ட ஒரு ஒழுங்கு பன்மயத்துடன் பல்லாயிரம் பாடல்களாக இயற்றப்பட்ட தொன்மை வரலாறு வேறெங்கும் இல்லை என்று கூறுவதை விட இருக்க வாய்ப்பில்லை என்று கூறலாம். அதற்கு உலகை சுற்றி பார்க்க வேண்டிய தேவையில்லை. இந்த நுட்பம் வேறெங்கும் இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் இந்த மொழியின் முதல் கழகத்திலேயே இறைவன் இருந்தான், அவன் பிள்ளை தெய்வமாக இருந்தான். கலித்தொகை என்ற நூல்
எனக்கு மிக மிக நெருக்கமான அல்லது நீண்ட காலம் பழகியது போன்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்துவது. பயிலுவதற்கு சற்று கடினமான நூலாக அது இன்று இருக்கிறது. ஆனால் அதன் உள் புகுந்து விட்டால் அது தன்னுடைய ஆழப்பரப்புகளுக்குள் இழுத்து சென்று விடும். அந்த நூல் காட்சிப்படுத்தலுக்கு உரிய கொள்கைகளை, நடைமுறைகளை, இசை முறையை மிக மிக நுட்பமாகவும் நேர்த்தியாகவும் தனக்குள் கொண்டிருக்கிறது. கலித்தொகையின் ஒரு பாடல் எவ்வாறு இயற்றப்பட்டிருக்கிறது என்று அதன் கட்டமைப்பை நோக்கினால் அது அப்படியே ஒரு காட்சிப்படுத்தலுக்கு உரிய தன்மையில் இருக்கிறது. அதனை எவர் வேண்டுமானாலும் காட்சிப்படுத்தி விடலாம். அதனை மிக மிக நேர்த்தியாக நாடகமாக்கலாம் என்பது அதனுள் பொதிந்திருக்கும் ஒரு அற்புதம். முல்லை நிலத்திற்குரிய பாடல்கள் முல்லைக்கலியில் இருக்கின்றன. முல்லை காட்டின் நடுவே ஏறு தழுவல் நிகழ்கிறது. காளைகள் ஏறு தழுவல் அரங்கிற்குள் ஒவ்வொன்றாக நுழைகின்றன. அரங்கை சுற்றிலும் ஊர் மக்கள் கூடியிருக்கிறார்கள். பெண்கள் காடுகளில் உள்ள பூக்களை மாலையாக அணிந்து கொண்டு, கைகளில் பூக்களை சுற்றி கொண்டு, சந்தனத்தை முளைகளிலும் இடையிலும் தேய்த்து கொண்டு குழுமி இருக்கிறார்கள். ஒரு பெண் ஒரு காளையை பார்த்து, அதோ அந்த காரி இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது தெரியுமா என்கிறாள். அந்த காரி எனப்படும் கரிய நிற காளையின் தோற்றம் விளக்கப்படுகிறது. அருகில் இருக்கும் பெண், அதோ அந்த வெள்ளை நிற காளை இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது தெரியுமா என்கிறாள். அக்காளையின் தோற்றம் சிறப்பு விளக்கப்படுகிறது. இதனை அடக்கச் செல்கிறானே, தழுவச் செல்கிறானே, அந்த இளைஞன் எப்படி இருக்கிறான் பார் என்று ஒருத்தி பேசுகிறாள். அந்த இளைஞனின் தோற்றம் விளக்கப்படுகிறது. அந்த ஏறு தழுவல் எவ்வாறு நிகழ்கிறது என்பதனை கலித்தொகை விளக்கும் முறையில் அந்த அரங்கினுள் அப்படியே நாம் அமர்ந்து விடுவோம். நாம் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய உரையாடலை கேட்போம், அக்காட்சிகளை காண்போம். அந்த முல்லை நிலத்து காட்டு ஓடையின் கரையில் புதர்களுக்கு இடையே ஆணும் பெண்ணும் பாம்புகள் பின்னி கிடப்பது போல் தழுவி கிடக்கும் காட்சிகள் ஒரு பெருங்கனவின் இனிய பகுதிகளாக விரிகின்றன. குறிஞ்சி எவ்வாறு இருந்தது என்று கனவு காண வேண்டுமா? கண்ணை மூடிக்கொண்டு கலித்தொகைக்குள் குதித்து விட வேண்டும். பாலை நிலத்து
எயினர் எய்ச்சியர் தங்களுடைய வில்லை வளைத்து விடுவிக்கும் போது எழும் அதிர்வில் பேரரசனின் படைகள் நடுங்கி பின்வாங்கி ஓடும் காட்சியை காண வேண்டுமா? பாலைக்கலிக்குள் மூழ்கிவிட வேண்டும். நெய்தல் நிலத்து தலைமகன் அந்த கொடுஞ்சுறவினை கட்டி இழுத்து வரும் காட்சியை நெய்தற்களியில் காணலாம். இது கலித்தொகை இன்னும் இருக்கிறது. அகநானூறு இருக்கிறது, நற்றிணை இருக்கிறது, ஐங்குறு நூறு இருக்கிறது, 10 இருக்கிறது. சேரர்கள் யாவர் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? 10 சில 100 ஆண்டுகால சேரர் குலத்தை பதிவு செய்து ஒரு பேழையாக வைத்திருக்கிறது. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் கண்முன்னே விரிகிறான். அவன் இமயவரம்பன் என்று ஏன் அழைக்கப்பட்டான்? ஏனென்றால் அவனுக்கு இமயம்தான் வரம்பு. சேர நாட்டிலிருந்து புறப்பட்டான் என்றால் அவன் இமயத்தில் போய்தான் நிற்பான். ஆகவே அவனுக்கு அப்பகுதி வரை தன் மரத்தினால் வாகை சூடியவன். அவனுக்கு இமயவரம்பன் என்பது அடைமொழி. செங்குட்டுவனை அறிந்து கொள்ள வேண்டுமா? 10 அந்த பெருங்கனவை ஒரு பேழையாக பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறது சில 1000 ஆண்டுகளாக. பாணர்கள் பெருங்கூட்டமாக பல்வேறு இசைக்கருவிகளுடன் குறிஞ்சியில் அலைந்தார்கள், முல்லை காடுகளில் திரிந்தார்கள், பாலை நிலத்தையும் கடந்து சென்றார்கள், நெய்தலுக்கு சென்றார்கள், அலைந்தார்கள், பாடினார்கள். கூட்டம் கூட்டமாக, ஊர் ஊராக, நாடு நாடாக சென்றார்கள். இந்த பாடல்களை எல்லாம் அவர்களே நாடெங்கும் பரப்பினார்கள், எடுத்து சென்றார்கள். தங்களுக்கு உறைவிடம் தந்து உணவு கொடுத்து பரிசு பொருட்கள் வழங்கியவர்களை வாழ்த்தி போற்றி அங்கேயே தங்கி பாடல்களை இயற்றி பன்முறையில் பாடி நாடகமாக்கி அந்த நாட்டு மக்களிடையே அரங்கேற்றினார்கள். அதே கருத்துக்களை, நாடகத்தை அடுத்தடுத்த நாடுகளுக்கும் எடுத்து சென்று பரப்பினார்கள். பேகன் என்பவன் யார் தெரியுமா என்று பாரியின் நாட்டிலும் அரங்கேற்றினார்கள். பாரி யார் தெரியுமா என்று காரியின் நாட்டிலும், ஓரியின் நாட்டிலும், அதியனின் நாட்டிலும் அரங்கேற்றினார்கள். வேந்தர்களுக்கிடையே வேறுபாடு இருந்தது. பாணர்களை அவர்கள் தொன்மையான தமிழ்க் கழகத்தின் தூதர்களாக ஏற்றார்கள். கபிலரை அருகே சென்று காண வேண்டுமா? குறிஞ்சி கலி கபிலர் யார் என்று கூறும். இருந்தவர் ஒரு கபிலர் தானா? கபிலர் என்பது ஒரு ஆசான் பள்ளியின் தொடர்ச்சியா என்ற ஐயமும் அந்த கனவின் ஊடாக எழுகிறது. பல்வேறு காலச்சூழல்களில் கபிலர் என்ற பெயருடன் பாடல்கள் இருக்கின்றன.
அகத்தியர் என்ற பெயரில் பல பாடல்கள் இருக்கின்றன. அவற்றின் காலம், சூழல் ஆகியன வேறு வேறு. கனவு அப்படித்தான் இருக்கும். இது இப்படித்தான் என்று கூற முடிந்தால் அது இறைவனின் விளையாட்டு என்று ஆகாது அல்லவா? இறைவன் விளையாடுகிறான் என்றால் அதுதான் விளையாட்டு. இது இப்படி என்று கருதுவதற்குள் அது அப்படியாகும், அப்படி என்பதற்குள் வேறு எப்படியாவது ஆகும். அப்படி எம்பெருமான் என் தாயும் தமிழில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்டத்தை அரங்கேற்றுவதற்குரிய களமாக தமிழ் கழகம் இருந்தது. அந்த நூல்களில் உள்ள கருத்துகளில், செய்திகளில், இலக்கண முறைமைகளில் அவர்கள் இன்றும் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவ்வை, அதியன் ஆகிய இருவருக்கு இடையிலான அரசியல் உறவு எவ்வளவு ஆழமானது, காதல் எவ்வளவு நுட்பமானது. அதனை அவ்வையின் புறநானூற்று பாடல்கள் கூறும். அவளுடைய அகப்பாடல்கள் அவள் எவ்வளவு மென்மையான, நுண்ணிய, காமம் கொண்ட ஒரு பெண் என்பதனை பறைசாற்றும். வானம் ஊர்ந்த வயன்குழி மண்டிலம் என்று பாலைத்திணைக்குரிய பாடலை அவள் எழுதும்போது வானத்தில் ஒளி ஒரு மண்டிலமாக ஊர்ந்து கொண்டிருக்கிறது என்ற பேரண்ட கொள்கையை காணலாம். அந்த கழக கனவில் ஆகாயத்தின் ஒரு நிலையில் அவ்வை மிதந்து கொண்டிருக்கிறாள். அவள் வானத்தில் ஒளி பயணிக்கிறது, அது ஒரு மண்டிலமாக ஊர்ந்து செல்கிறது என்று இசைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த பேரண்டம் ஒரு மையத்திலிருந்து வீசி எறியப்படுகிறது. ஆகவே இது விசும்பு என்று கூறிய தமிழ்கழக முன்னோர் பலர் இப்பேரண்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இன்னும் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதோ பார், இதுதான் விசும்பு, இது ஏன் விசும்பு எனப்படுகிறது? ஒரு மையத்திலிருந்து இந்த ஆகாயம் வீசி எறியப்படுகிறது. ஆகவே இதற்கு இறைவன் விசும்பு என்று பெயரிட்டான் என்று விளக்கம் தருகிறார்கள். இன்னொருவர் இது அகல் விசும்பு என்கிறார். இது எப்பொழுதும் அகன்று சென்று கொண்டே இருக்கும். ஆகாயம் என்று அழைக்கப்படும் விசும்பு அகன்று செல்வதை, அகல்வதை இயல்பாக கொண்டது. ஆகவே இது அகல் விசும்பு என்கிறார். வேறொருவர் இது பார் என்கிறார். எது பரவுகிறதோ அதன் விரிவு பார் என்றாகும். பார் எனப்படுவதே பரவி செல்லுதற்குரியதுதான் என்கிறார். மற்றொருவர் இது ஆகாயம் என்கிறார். ஆ எனும் சொல் விரிவு, உயிர் ஆகியவற்றை குறிக்கிறது. காயம் உடலுக்கு உரியது. விரிந்து உயிர்ப்புடன் இருக்கும் உடல் ஆகாயம் என்று அவர் கூறுகிறார். இது அண்டம் என்று ஒருவர் கூறுகிறார். ஏன் அண்டம்? இது அணுக்களால் ஆனது. அணு என்றால் என்ன? எது அண்டி கிடக்கிறதோ, எது அண்மையில் இருக்கிறதோ அது அணு. ஆகவேதான் இது அணு
இந்த அணுவிலிருந்து அண்டு என்ற சொல் பிறக்கிறது. அண்டி இருப்பது அண்டம். ஆகவேதான் இதனை நாம் அண்டம் என்கிறோம் என்கிறார். காற்று என்ற பூதத்திற்கு கால் என்ற சொல்லை இறைவன் தொல் தமிழில் வழங்கினான். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு அசைந்து செல்வது, நகர்வது கால். காற்றின் இயல்பே அவ்வாறு அசைவதுதான். இந்த காற்று முதலாகத்தான் மாந்தருக்கு உரிய காலம் இருக்கிறது. காற்று இல்லை என்றால் உயிரினங்களுக்கு காலம் இல்லை. ஆகவே கால் என்பது காற்றை குறிக்கும். அதுவே காலம் என்று பொழுதுகளை உள்ளடக்குவதையும் குறிக்கும். கால்தான் காலமாகிறது, கால்தான் காற்றாகிறது. காற்று இல்லை என்றால் காலம் உயிரினங்களுக்கு இல்லை என்கிறான். சரி, உயிரினங்களுக்கு மட்டும்தான் கால், காற்று இருக்கிறதா, வேறு எதுவும் இல்லையா என்றால் இல்லை. உயிரினங்களுக்கு முந்தைய நிலையில் உள்ள காற்றுக்கு வழி என்று பெயர். அதனை கால் என்று அழைக்கும் போது அது உயிரினங்களுக்கு உரியதாகிறது. வழி எனும்போது அதற்கு முந்தைய நிலையை குறிக்கிறது என்கிறான். தீ வேறு, நெருப்பு வேறு, கங்கு வேறு, கனல் வேறு. சுடர் வேறு. ஒரு பூதத்திற்கு இத்தனை படிநிலைகள். ஒவ்வொரு படிநிலைக்கும் இயல்புகள் வேறு வேறு, தன்மைகள் வேறு வேறு, வெளிப்பாடுகள் வேறு வேறு. வெப்பம் வேறு, வெம்மை வேறு, வெக்கை வேறு, வேய் என்பது வேறு, வேம் என்பது வேறு. ஆனால் இவை யாவுமே ஒரு பூதத்திற்குரிய சொற்கள். இந்த சொற்கள் யாவும் அந்த பெருங்கனவின் துகள்களாக அலைகின்றன. எல்லா சொற்களையும் இறைவனே வகுத்தான். அவனே சொற்களை உணர்த்தினான். அவனே இம்மொழியாக இருந்து நூல்களை இயற்றுவித்தான். அவனே இவற்றின் பொருளை உணர்த்தினான், உரைத்தான். அவனே கழகம் அமர்ந்தான். அவனே இக்கனவின் தலைவனாக இருந்தான், இருக்கிறான். தமிழ்க்கழக நூல்களை பயிலத் தொடங்குகையில் ஒருவேளை உங்களையும் இந்த கனவு பற்றி கொள்ளலாம். இன்னும் இந்த கனவை பற்றி நான் கூறிக்கொண்டே போவேன். இறுதியில் உங்களுக்கு இவற்றை நம்பவே இயலவில்லை என்று தோன்றும். அப்படி தோன்றினால்தான் அது இறைவன் வகுத்த மொழி என்றாகும். எளிதில் நம்ப இயலுதற்குரிய ஒன்றை செய்தவன் இறைவன் அல்லன். அவன் தந்தை, அவனே தாய். அவனுடைய ஒவ்வொரு அசைவும் நம்புதற்கு அரியது. வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது. இம்மொழியில் உள்ள நூல்களில் அவனுடைய அசைவுகள் அல்ல, அவனுடைய கூத்துகள்
பொதிந்து கிடக்கின்றன. அவனும் அன்னையும் கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நோக்கலாம், உணரலாம், தனிமையில் அமர்ந்து அந்த இனிய கனவில் திளைக்கலாம். இத்துடன் பாடம் நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.